அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 20/12/2024 காலை 7:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத. நேற்றைய அறிக்கையில் நம்ம கொடுத்துருக்கோம். என்னென்னா ஒரு சின்னதாக அதாவது அறிக்கை முடிக்கும் பொழுது ஒரு விளையாட்டா அப்படின்ற மாதிரி, அது ஜோவியெல்லாம் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். என்னன்னா கடல்லையே சுற்றி போட்டு என்னையே சுற்றி போடுறியாடா அப்படின்ற மாதிரி. இது யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ காயப்படுத்துறதுக்கோ இல்லை நான் கிண்டலுக்காகவோ இந்த அறிக்கையை நான் வெளியிடலை, சரிங்களா? அது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. என்னுடைய கணிப்பு உங்கள் பார்வையில் நான் தவறுதலாக அப்படின்ற மாதிரி போயிருந்தாலும் அதுக்கும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் எப்போவுமே ஒருத்தவங்க வெற்றி 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 வெற்றினே போயிட்டுருக்க போகிறது கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கும் ஒரு தோல்வின்றது வரும். அப்போது வெற்றி அடையும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, ஒரு நல்ல ஒரு ஹைப்பான ஒரு லெவலில் அப்படின்ற மாதிரி போகும்போது அவங்க தலக்கணத்துக்கும் போகக்கூடாது. பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்றதால அவங்கள நம்ம கோவப்பட்டும் ஒரு கீழேயும் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடக்கூடாது, டவுன் ஆகிடவும் கூடாது. இது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே நான் வச்சுக்கிறது. திட்டுறாங்களா திட்டிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு, அதாவது நான் யாருக்கும் எந்த ஒரு அதாவது என்னுடைய சுயலாபத்துக்காக இப்படி சொல்லி இது பண்ணணும், பேசி போடணும் அப்படின்றதுக்காகலாம் எதுவுமே நான் சொல்லலை. நான் அன்னன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னென்ன பேசியிருக்கேன் அப்படின்றது என்னோடய அறிக்கையை பார்க்குறவங்க பார்த்துருந்தாங்கன்னா நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், எப்படிலாம் அதோடய வானிலைகள் மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்றதுக்கு போட்டிருக்கேன். என்னோடய யூகத்தில் இப்படி வரும்ன்றத ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். கண்டிப்பாக அது நான் அதாவது என்னோடய நிலைப்பாட்டில் மாறலை அப்படின்னு இப்போ வரைக்குமே அப்படி நான் சொன்னதுக்கான ரீசன் உயர் அழுத்தத்தின் தாக்கத்தின் காரணமாகவும் இந்த சிஸ்டம் தீவிரம் அடையாது இருந்த ஒரு காரணத்தால். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்திங்கன்னா உயர் அழுத்தம், அதாவது உயர் மட்டத்தில் நமது இந்திய கரையிலேருந்து உயர் மட்டத்தில் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது 7500 மீட்டரில் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்திலையும் அதுக்கு மேலே போகும்போது இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் வேகத்து அளவுக்கு வீசிக்கொண்டிருக்கும் இந்த உயர் குளிரலையில் இது போராடிய அது கண்டிப்பாக தெற்கு நோக்கி தள்ளப்படும் அப்படின்றது என்னோடய நிலைப்பாட்டில் நான் இருந்தேன். ஆனால் இப்போ அதாவது அந்த அதாவது அரபிக்கடல் பகுதியில் சென்று பார்த்தீங்களா ஒரு நிகழ்வு கொண்டிருக்கிறது அப்படின்னு, இது ஈர்ப்பின் காரணமாக அப்படின்னு. இதோட ஈர்ப்பு அதில் இணையிற காரணத்தால் இது கொஞ்சம் சக்தி பெற்று அப்படின்ற மாதிரி இப்போ தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்றது நிலையில் தாண்டி இன்னும் கூட அது தீவிரம் அடைகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ன்ற அளவுக்கு அது போயிட்டுருக்கு. தற்பொழுது இன்றைக்கி வானிலை அமைப்புப்படி பார்த்திங்கன்னா நெல்லூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட ஒரு நேர்கிழக்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி நிலவு வருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா சென்னைக்கு வடகிழக்கு புறமாக 300 கிலோமீட்டர் தொலைவு, தென்கிழப்பு அதாவது நெல்லூருக்கு தென்கிழக்கு புறமாக ஒரு 330 கிலோமீட்டர் தொலைவு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது இதன் காரணமாக நான் வானிலையில் சும்மா கதை விட்டு அடிக்கிறேன், நான் அங்கே பேசுகிறாங்க இவங்க இதை பேசுகிறாங்க எல்லாம் உருட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அது அவர்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். அது எப்படி இருக்கோ முடிஞ்சால் அது கேட்டு எடுத்துக்கங்க, இல்லையா அது தட்டி விட்டு போயிட்டே இருங்க. எவ்வளவோ பார்க்குறீங்க வீடியோஸில், அதாவது யூடியூப்பில். நம்ம இது விரக்தியில் சொல்கிறதுக்காக இல்லை, அன்வான்ட் விஷயத்தை நம்ம அதிகமாக பார்த்துட்ருக்கோம். சில விஷயங்கள் இவங்க சொல்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு மென்டாலிட்டியில் வானிலை அறிவியலை புரிஞ்சிருப்பாங்க, அதன்படி அவங்க பேசுகிறாங்கன்றதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த இந்த நிகழ்வு நம்மை ஒட்டியே நெருங்கி வடக்கு சென்றால் என்ன ஆகுன்றதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னா இப்போ அந்த கட்டுப்பாட்டாளராக அங்கே கொண்டிருக்கிறான்ற அதன் காரணமாகவும் தெற்கு காற்று உள்ளே நுழைவும் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக உள் மாவட்டங்கள்லேயும் அதாவது டெல்டா கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு நான் அறிவித்திருக்கேன். நேற்றைக்குன்னு இல்லை, இது 4 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னோட அறிக்கையில் இப்போ பார்த்தீங்கன்னா 19, 20, 21, 22 தேதிகளில் ஆங்காங்கே தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழைன்றதை நான் அறிக்கையை மாற்றவே இல்லை. ஏன் அப்படின்னா இது கண்டிப்பாக நமக்கு வராமல் போனாலும் அது தெற்கு காற்று உள்நுழைவின் காரணத்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக மழைப்பொழிவு அப்படின்றது மிதமானது முதல் சற்று கனமழை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த இதை போட்டுறேன் இன்டென்ஷனில். இதே போலவே நேற்றைக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் மழைப்பொழிவு தென் உள் மாவட்டங்களில், அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில், அப்புறம் மதுரை மாவட்டத்தின் வடக்கு புறமாக அப்படின்ற மாதிரி, அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே, திருச்சி மாவட்டத்தின் துறையூர் அந்த ஒரு சில ஜோன்ஸில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும், டெல்டாவிற்கு நள்ளிரவில் அப்படின்ற மாதிரி மழை தொடங்கி அதிகாலை வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி திருவாரூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டத்தின் ஒரு இடங்களில் மற்றும் நாகை மாவட்டத்தில் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தற்பொழுது இந்த தாக்கத்தின் காரணமாக, இந்த நிகழ்வின் தாக்கத்தின் காரணமாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடர்மழையாக அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும். அது சற்று மிதமாக அவ்வப்போது அப்படின்ற மாதிரி அதிகரித்து அப்படின்ற மாதிரி காணப்பட்டாலும் அது வடக்கு நோக்கி செல்ல செல்ல அதோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும், அது வேறு விஷயம். இப்போ அதேமாதிரி அரக்கோணத்திற்கு
அதாவது உள்பகுதியில் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஆந்திர எல்லையோர பகுதியில் நேற்றைக்கு இரவு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்தது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றத நான் வந்து உங்கள்கிட்ட நான் அதை பதிவு பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த நிகழ்வானது கண்டிப்பாக அது அது எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சு அது வடக்கு அப்படின்ற மாதிரி போனாலும் போக முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒடிசா கரை வரைக்குமே அது வந்து அதோட தாக்கம் அப்படின்றது இருக்குது, உயரழுத்தத்தின் தாக்கம். அது இதோட தீவிரம் அதிகரிக்கிறதால அது ரொம்ப போராடி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போது யூட்டன்ன்ற வார்த்தையை அவங்க பேசுகிறாங்க. அதுக்காக நான் யூட்டன் போட்டுறது நான் என்னைக்காக நான் இப்போ வந்து யூட்டன் அப்படின்னு நான் சொல்லலை. இது நான் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்னா, வடக்கு நோக்கி அது எவ்வளோ தான் முற்பட்டாலும் அது தெற்கு நோக்கி தள்ளப்படும்ன்ற வார்த்தையை மட்டும்தான் நான் சொன்னேன். இப்போது இதுக்கு வந்து அந்த வடதுருவ காற்று அது வரதால் கிழக்கே மழைப்பொழிவு கொடுத்துருக்குறது அதையும் நம்ம வந்து சொல்லிட்டோம். அது வந்து உண்மையிலே அந்த ஒரு சுழற்சி வந்து தமிழக கரை அருகே அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 250-300 கிலோமீட்டர்ன்றதெல்லாம் ஃபெய்ஞ்சல் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா 600 அமைப்பில் இருக்கும்போதே அது மழைப்பொழிவு கொடுத்தது. அது இரு காற்று இணைவானது வந்து தமிழகத்தின் ஊடாக பயணிக்க முடியாத காரணத்தால் தான் மழைப்பொழிவு கடலில் கொடுத்து நம்ம தெளிவாகவும் சொல்லியாச்சு. இவங்க என்னடா இவங்க சும்மா கதை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி பேசுகிற விரக்தியில், அதாவது மழை வராதவங்களுக்கு விரக்தியாக இருக்கும். அது கண்டிப்பாக எனக்கும் வருத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். என்கிட்ட அவ்வளோ அட்வான்ஸான விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து சாதாரணமாக ஒரு வரைபடத்தை பார்த்து இப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இதை வந்து யாரோடைய மனசையும் புண்படுத்துறதுக்காகவோ இல்லை பசங்களோட கல்வியை வந்து புறக்கணிக்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணி சொல்லி எல்லாத்தையும் வந்து பூச்சி விரட்டி அடிக்காமல் விடுறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி இது எதுவுமே அப்படின்ற மாதிரிலாம் அப்பப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், அதாவது ஒரு முன்னெச்சரிக்கை தான். உங்களுக்கும் வானிலையோடு நீங்கள் வந்து அந்த இயற்கையோடு சார்ந்திருக்கவங்களுக்கும் தெரியுது. நீங்கள் ஒரு சில பேர் அவங்களோட இதில் பனிப்பொழிவு வந்தால் மழை விலகி விடும், அது உங்கள் பார்வைக்கு அது என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இது வந்து என்னுடைய அறிக்கையை நீங்கள் கேளுங்கன்னு தான் வந்து சொல்கிறேன், தவிர இதையே நீங்கள் 100% எடுத்துக்கங்கன்னு சொல்ல வரல. ஐஎம்டி ரிப்போர்ட்டை பாருங்கன்னு வந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இதுக்காக தான் நான் சொல்கிறது. இது அவங்களோட யூகத்துக்கு சொன்னாங்க. வந்துச்சுன்னா ஓகே, வந்துருச்சு, அவங்க சொன்னது கரெக்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறீங்க. அதே வரல அப்படின்னா அதை அவங்கள திட்டுறீங்க. அது எப்படின்றது நம்ம என்னால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இது சில பேர் ஆர்வத்தில் செய்கிறாங்க அப்படின்னும்போது அவங்கள வந்து ஊக்குவிக்கிற வகையில் இல்லாமல் விட்டாலும் அவன் மனசை புண்படுத்துகிற அப்படியே அமையாமல் இருந்தாலே சரிதான், என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால். ஓகேங்க, என்னோடய பார்வையில் நான் சொன்னது அது கண்டிப்பாக அது கரையருகே வரும்னு நான் சொல்லிட்டு இந்த நிலைப்பாடை மாறலை. அது வரும்போது பேசிக்கலாங்க. இதுக்கப்புறம் இந்த நிகழ்வை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. இதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சப்போஸ் நம்ம சொன்ன பாதையில் அது திரும்ப ரிட்டன் வந்தாலுமே அந்த நீராவி குவிப்பானது இப்போ இருக்க மாதிரி அப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தெரிகிறது. அது எப்போ வேணாலும் மாறலான்றது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்படி அது நீராவி குவிதலோடு வந்தால் அது நமக்கு மழைப்பொழிவு நல்லா தரும். அது அப்படியே நம்ம கரை அருகே அப்படின்ற மாதிரி வரும்பொழுது கூட அந்த கரை அருகே ஏறினாலும் அது அப்படியே செயலிழந்தாலும் மழைப்பொழிவானது அந்தளவுக்கு பெரிதாக அப்படின்ற மாதிரி இருக்குமான்றது சந்தேகம் தான். ஏன்னா அது நீராவி குவிதல் என்பது தற்பொழுது தடைபட சூழ்நிலையும் உள்ளதுன்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்போ வந்து நம் தமிழக கரை அருகே வருது, ஆனால் மழைப்பொழிவு ஏண்டா தரல இவன் சொன்னானே அப்படின்ற மாதிரி அப்பவும் சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்றது. ஏன்னா அன்னன்னைக்கு அப்டேட்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்குறோன்றதை நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது சிறு மாற்றம் இருந்தாலும் அப்பப்போ நம்ம அப்டேட்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக. இது என்னோடய யூகத்துக்கு நான் வந்து சொல்கிறேன்றது சொல்கிறேன். உண்மையிலே இப்போவும் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய அறிக்கையை சும்மா எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்க கேட்குறீங்க, அதில் ஒரு வீடியோஸாக அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க. இதோட சஜஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தம்பி சேனல் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க அதை பார்த்து விரும்ப போகிறாங்க, லைக் பண்ண போகிறாங்க. இல்லைனா தட்டி விட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தான். கண்டிப்பாக நான் வந்து யார் மனசையும் புண்படுத்தலை. மறுபடியும் கேட்டுக்கிறேன், மன்னிக்கவும். அப்படி வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. நன்றி, வணக்கம்.